வாழ்க்கையில சந்தோஷமோ கஷ்டமோ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கடவுள் மேல உள்ள நம்பிக்கையோட பூஜை செஞ்சுட்டு வர்றதாலதான் என்னோட வாழ்க்கையை நகர்த்த முடியுதுன்னு நம்புறேன். அப்படிதான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால எனக்கு பெரிய ஆறுதலா இருக்க என் அப்பா முருகனுக்கு வழக்கமா ஏத்துற வெற்றிலை தீபம் ஏத்தலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதோட இந்த மாசத்துக்கான பூஜை பொருள் ஊதவத்தி சாம்பிராணி எல்லாம் இன்ஸ்டால ஆர்டர் பண்ணிருந்தேன். ரிசீவ் ஆயிருந்தது. கரெக்டா இன்னைக்கு பூஜைக்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்தாச்சு. துளசி ஜவ்வாதுன்னு 2 ஃபிளேவர்ல கப் சாம்பிராணி, ரோஸ் ஜவ்வாது செண்பக பூன்னு 3 ஃபிளேவர்ஸ்ல ஊதுபத்தி வாங்கியிருந்தேன். இதுல எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு லாஸ்டா சொல்றேன். அப்புறம் வெற்றிலை தீபத்தை எப்ப குளிர்விக்கணும்னு கேட்டிருந்தாங்க. வழக்கமா நம்ம பூஜை அறையில தினமும் ஏத்துற தீபத்தை நம்ம குளிர்விக்கலாம். ஆனா எந்த கடவுளுக்கா இருந்தாலும் நம்ம வேண்டுதல்னு வச்சு தனியா குறிப்பிட்டு ஏத்துற தீபத்தை நாமளா பாதியில குளிர்விக்காம அதுவா சாந்தி ஆகுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வெற்றிலை தீபத்தையும் குளிர்விக்க வேண்டும். அப்புறம் நிறைய பேர் யோசிக்கிற ஒண்ணு, தீபம் ஏத்துற இந்த வெத்தலைய என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்ச பசுமாட்டுக்கு அல்லது கால் மீதி படாம பூஜா வேஸ்டோட போட்டு இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணி சந்தோஷமா பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ஊதுவத்தி சாம்பிராணின்னு வீடே நல்ல வாசனை. எனக்கு ஜவ்வாது ஃபிளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துறேன், பாத்துக்கோங்க.